பந்தக்கால ஒன்றீங்க பந்தக்கால ஊண்டுங்க ஊண்டுங்க. இந்த சந்தோஷம் எத்தனை நாள் நினைச்சிருக்கேன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். பாத்தியாடி எவளுக்குமே நம்ம மேல மரியாதையே கிடையாதுடி. ஆமாமா, அத்தைக்குதான் நம்ம மேல கோவம் இருக்கு. ஆனா அந்த மலர் பத்தியா எவ்வளவு பெரிய வித்தக்காரி பத்தியா. ஆமாடி, கெட்டிக்காரியான வித்தக்காரி தாண்டி அவ. அவ அத்தைக்குதான் நம்மள பிடிக்கல, அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த மலர் சிரிக்கு பத்தியா நம்ம இருக்கதையே மறந்துட்டா. நம்ம வீட்டுல பிச்சைக்காரி மாதிரி இருந்தவ இப்ப பத்தியா நம்ம எப்படி நடத்துறானே. ஆமாமா, இந்த மலரை சும்மாவே விடக்கூடாதுமா. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். அவ என்ன நல்லா நடத்தினப்பயே நான் சும்மா விடல. அவளை இப்ப என்ன கேவலப்படுத்துறா. நான் சும்மா விட்டுருவேனா என்ன? அவ கிட்ட கேட்டுக்கு டாக்டர் மாப்பிள்ள கேக்குது. எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும்டி. அவர் கொடுத்த இடம் தாண்டி இதெல்லாம். உங்க அப்பா ஒழுங்கா இருந்தா நமக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போகுது? ஆமாமா, ஆமாமா. அப்பாவே சரியில்லை. அப்பாவை தான் மாத்தணும். நான் தான் ஒழுங்கா இல்லையா? முதல்ல நீங்க உங்களை மாத்திக்கங்க. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். நீங்க எத்தனை நாளைக்கு இப்படியே குசு குசுன்னு பேசி திட்டம் போடுறீங்கன்னு பாக்குறேன். இப்ப யார் குடிய கிடக்க திட்டம் போடுற அளவுக்குன்னு தெரியல. அது எதுக்கு நமக்கு? நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம். என்ன வாங்கிட்ட நின்னு பாணி பஸ்ல எனக்கு நரம்பில்ல. நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. பாத்தியாடி உங்க அப்பனுக்கு கொழுப்ப. இங்க வர முடியுமா முடியாதா? முடியாதுடி. என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. அப்பா இங்க வாங்கப்பா. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஐயா எங்க கிளம்பிட்டீங்க? எங்க போறேன் எதுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் போனோமா என்ன? ஆமா, பின்னத்துக்கு உங்களுக்கு பொண்டாட்டி. நீ பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிட்டா உங்ககிட்ட எங்க போறேன் எதுக்கு போறேன்னு சொல்லுவேன். ஏன் கூட கூட கூட்டிட்டு போவேன். ஆனா நீ அப்படியே நடந்துக்கிற. பின்ன அப்படி நடந்துக்கிறாமதான் ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கனா என்ன? தாய்களா, உங்ககிட்ட பேசி தொண்டை தண்ணியை வத்தரிக்க என்னால முடியாது. நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். ஒத்தி பொண்டாட்டி புள்ளன்னு இருக்கும். எங்க கிட்ட எதையும் சொல்றது இல்ல வைக்கிறது இல்ல. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு போறீங்க வாரீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதே பெருசு. இதுல நீ வாய்ச்சவடால் அடிக்கிறியா? அப்பா அம்மா என்ன தப்பா கேட்டுட்டாங்க? எங்க போறீங்க வாரீங்கன்னு தானே கேக்குறாங்க. ஆமா ஆமா, 2 பேருக்கு என் மேல ரொம்ப அக்கறை தான். அக்கறை இருக்கிறதுனாலதான் கேக்குறேன். ஆமா, உன் மகளுக்கு பந்தக்கால் உண்ட தானே போற? ஆமா, பந்தக்கால் உண்ட தான் போறேன். இப்ப என்ன அதுக்கு? நானாத கலதைக்கு நீங்க அப்பா இருக்கீங்க. அம்மான்ற முறையில நான் தானே வந்து செய்யணும். வாய் அளந்து பேசு. நீ அம்மான்ற முறையில செய்யணும்னு எந்த அவசியம் இல்லை. அதானே பார்த்தேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தீங்க. நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க 2 பேரும் தான் சரியில்லை. என்னப்பா சரியில்லை? இல்ல என்ன சரியில்லைன்னு கேக்குறேன். நீங்க செஞ்ச வேலைய வெளியே சொன்னா எனக்கு தான் வெக்க கேடு. அப்படி என்ன செஞ்சிட்டா? இல்ல அப்படி என்ன செஞ்சிட்டான்னு கேக்குறேன். ஆஹா, என்ன செஞ்சீங்கன்னு மலர் கல்யாணம் முடியும் அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஆமா, இப்ப சொன்னி 2 பேரும் எங்கிட்டாச்சும் ஓடி ஒளிஞ்சிட்டீங்கன்னா கையங்களவுமா பிடிக்கணுமா இல்லையா? அதனாலதான் மலர் கல்யாணம் முடியட்டும் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுவும் சொல்லல. அப்படியே உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்ல. நீ எல்லாம் ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் நாக்க புடிங்கிட்டு சாகணும். அப்பா அப்படி கூப்பிடாத. எதுக்காகப்பா அவகிட்ட கத்திட்டு இருக்கீங்க? அவ சின்ன பொண்ணு. அப்படி தாண்டி பேசுவேன். சின்ன பொண்ணு மாதிரி அவ நடந்துக்கிறா. அப்பா நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு நீ பண்ணல. கொஞ்ச நாள் மனசாட்சி இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா என்ன? அப்படி என்னலாம் பண்ண சொல்லி தொலைங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுடி. நேரத்துக்கு மானங்கடி அப்படி கத்திட்டு இருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இந்த குடும்பத்துல இருக்கவங்களே என்ன மதிக்க மாட்டேன்றாங்க. நான் அவளை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தனா இல்லையா? என்ன கொஞ்சம் மதிக்க கூடாது? சரி, நீ கஷ்டப்பட்டு வளர்த்த, நீ கஷ்டம் தாண்டி படுத்துன. இவனுக்கு சொல்ல வெக்கமா இல்ல? சரி விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் கஷ்டப்படுத்தினவளாவே இருக்கட்டும். இத்தனை வருஷமா அப்படினால நான் அவளை வளர்த்தனா இல்லையா? அந்த நன்றி உங்க மகளுக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஆமா ஆமா, உன்கிட்ட நன்றி இருக்க வேண்டியதுதான். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்க மகளும்? என்ன என் பிள்ளைய ஒரு மனுஷியா கூட நினைக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன பிரச்சனை? பந்தக்கால் நடுறதுக்கு என்ன ஏன் கூப்பிடல? ஆமா, இவ பெரிய மினிஸ்டர், இவளை கூப்பிடுறாங்க. போடி வேலை இல்லாத சிரிக்கி. அப்பா மகன் அவளையே தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே, அப்ப நான் யாருப்பா? நீ யாருன்னு உங்க அம்மா கிட்ட கேளு. அப்பா நீ கூப்பிடுறப்ப என் காதுல ஈத்த காட்சி ஊத்தின மாதிரி இருக்கு. அவ கூட சேர்ந்து நீ என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்க. அப்படி என்னதான்ப்பா பண்ணணும்? என்ன பண்ணணும்னு உன் மனசாட்சியை கேளு, அது சொல்லும். அப்பா என்ன இப்படி வெறுக்கிற அளவுக்கு நான் என்னமா தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணது நீ இல்லடி, நான் தான். இந்த ஆளையை மதிச்சு இந்த ஆளு 2ஆம் தடவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன் பத்தியா? நான் பண்ண தப்பு தாண்டி அது. நீ எதுக்குடி அழுகுற? உனக்கு நான் இருக்கேன். அப்பான்ற பேர்ல சும்மா உனக்கு அந்த ஆள் இன்சிலுக்கு மட்டும்தான்.
நீ என்ன மாதிரி நல்லவளாவே இருக்க. மத்தவங்கள மாதிரி நல்லவங்களா நமக்கு நடிக்க தெரியாது. கடைசி வரைக்கும் அப்ப இப்படியே இருந்துருவாராமா. இருந்தா இருந்துட்டு போயாண்டி. அந்த ஆளு இருந்து ஒண்ணுதான், இல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான். நமக்கு என்னைக்குமே அந்த ஆளு சப்போர்ட் பண்ணவே மாட்டியான். அவ கல்யாணம் மட்டும் ஆடம்பரமா நல்லா நடக்குதுமா. நடக்கட்டும்டி, நடக்கட்டும். இந்த கல்யாணம் நடந்தா தானே இந்த அலங்காரம் ஆடம்பரம் எல்லாம் சும்மா ஒரு காட்சி பொருள் தாண்டி. கல்யாணத்தன்னைக்குல இருக்க அவளுக்கு ஆப்பு. ஏதோ என்னையும் மதிச்சு ஒரு மரியாதைக்கு கூப்பிட்டிருந்தா கூட போனா போகட்டும்னு விட்டுருப்பேன். ஆனா அவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? நடக்கட்டும் நடக்கட்டும், எவ்வளவு தூரம் போகும்னு நானும் பாக்குறேன். வாங்கப்பா, உங்களை எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறது. அதான் வந்துட்டார்ல, விடுமா மலரே. என்ன மாமா, பந்தக்கால் நட்டலாமா? நட்டலாமாப்ல. நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு கல்யாணம் நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு பந்தக்கால தூக்கி வைங்கப்பே. ஆமா ஆமா, நல்ல சாமியை கும்பிட்டு தூக்கி வைங்க. நல்ல பிள்ளை குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்கணும். கேட்டியா? பாட்டி சொன்னதை கேட்டியா? பாட்டி நான் எப்படித்தான் இருக்கணும், பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணுமா? போங்க, இன்னும் கல்யாணமே முடியல. நாளைக்கு ஒரு நாள் தான் மேடம் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ ஆரம்பிச்சிடலாம். வாங்க வாங்கம்மா, நீங்களும் வாங்க. இல்லையா, இருக்கட்டும், நீங்களே பந்த காலத்துக்கு வைங்க. ஆமா பூங்கொடி, எதுக்குமே அதான் பெரியவங்க நீங்க இருக்கீங்கல்ல, என் ஆசீர்வாதம் என்னைக்குமே என் பிள்ளைங்களுக்கு இருக்கும். சரி, எல்லாரும் குலவைய போடுங்க, பந்த கால தூக்கி நட்டு வச்சிருவோம். பாட்டி குலவை போடுங்க. அடிப்படி வேலை குலவை போடுறாங்க. போடுங்க அத்தா, நீங்க அந்த காலத்து ஆளுதானே, குலவை போடுங்க. எனக்கெல்லாம் குலவை போட தெரியாதா. பொய் சொல்லாத பாட்டி, எனக்கெல்லாம் 1 2 தான் தெரியும். பரவாயில்ல போடு. இது குலவையா? அடிப்படி வேலையில வச்சிருக்கி, எனக்கு தெரிஞ்சதான் நான் போட முடியும். என் மட்டாட்டி கலக்கலா நிக்கிறா. ஹாய். நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இது என்ன கேள்வி? நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். அது எப்படி நீ நினைக்கலாம்? இது ஏன் பொண்டாட்டி வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு நான் இல்லாம எப்படி? என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. உங்க அண்ணன் தானே நேத்து வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போனாரு. இன்விடேஷன் கல்யாணத்துக்கு தான் வச்சாரு. கல்யாணத்துக்கு வச்சாரு, இதுக்கும் வாங்கன்னு கூட்டிட்டு தான் போனாரு. சும்மா கூப்பிட்டுருப்பாரு. சும்மா கூப்பிட்டாரா இல்ல நிஜமா கூப்பிட்டாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. கூப்பிட்டாருல, அதனாலதான் வந்துட்டேன். ஆமா, அங்க பாருங்க. எங்க பாக்கணும்? அங்க பாருங்க, யார் வந்திருக்கானு. அட, நம்ம டாக்டர். வாங்க தர்சன். அதான் நம்ம டாக்டர் தம்பி. வாங்க தம்பி. பாத்தியா, வாங்க வாங்கன்னு உன் குடும்பமே என்ன வரவேற்குது. வாமா, உன்னை கவனிச்சியா? என்ன டாக்டர் நம்ம சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, உனக்கு என்னைக்குதான் தோணாம இருந்துச்சு? இல்ல மாமா, இந்த ஆள் ஒரு விதமா தான் இருக்காரு. என்ன விதமா இருக்காரு? நல்லாதான் இருக்காரு. இவளுக்கு வேற வேலை இல்ல. இல்ல, இந்த ஆள் இடமோ சரியில்லை. தர்ஷினிய பாத்தியா? ஆமா பாத்தியா, அப்ப டாக்டரை பாத்துட்டே இருக்கா. அவன் மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருமே டாக்டரை பாத்துட்டு தான் இருக்காங்க. உனக்கு இப்ப தெரியாது, பின்னாடி நீயே தெரிஞ்சுக்கிடுவ. அப்ப புரியும் உனக்கு. நம்ம பொண்டாட்டி இப்படிலாம் சொன்னாலே நம்ம நம்மளையே. இப்ப என்னதான் சொல்ல வர? நம்ம தர்ஷனிக்கும் இந்த டாக்டருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. லூசு மாதிரி பேசாதடி. அவ இப்பதான் படிச்சிட்டு இருக்கா. அவரு எவ்வளவு பெரிய டாக்டர். அவருக்கும் தர்ஷனிக்கும் இப்படி ஒரு இது இருக்குன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? நீ வேணா பாரு, நான் சொன்ன மாதிரி இருக்கும். இல்லைன்னா? அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உனக்கு நான் கோயில்ல மொட்டை அடிக்கிறேன். அப்படியே உன் சபதம் ஜெயிக்க நான் தான் அடி கிடைச்சேன். அதுவும் என் மண்டை தான் உனக்கு கிடைச்சிருக்கு. நீ வேணா பாரு, நான் சொன்னது நடக்கும். நான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்கு. ஆமா, இவ பெரிய சிபிஐ ஆபீசர் கண்டுபிடிச்சிட்டா. சிப்போ, அங்கேயே என் தம்பி நிக்கிறீங்க, இங்க வாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன். இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இப்பதான் கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாம இருக்குன்னு நினைச்சேன். எம்புல கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இவரால எதுவும் பிரச்சனை வருமா என்ன? வாங்க தம்பி. ஆமா ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. கடவுளே, இந்த பிள்ளையால என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கொஞ்ச நாள் அவரு வீட்டு பக்கம் வராம இருந்தாரு. ஆனா இப்போ விதி என் பிள்ளையோட வாழ்க்கையில இப்படி விளையாடுது. பாத்தியா, உங்க அம்மா கூட என்ன வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா நீ இந்த இருக்கியே, ஏன் வந்தீங்கன்னு கேக்குற. சரி சரி விடுங்க. நல்லபடியா பந்தக்கால் பண்ணியாச்சு. கல்யாணம் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். கவலையே படாத, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். என் மனசுல ஏதோ நெருடலாவே இருக்கு. இவ்வளவு அவங்க சித்தப்பாட்ட அந்த பங்க கேட்டதும் அவங்க சித்தப்பா எதுவும் பிரச்சனை பண்ணுவாரோ, என் மனசு வேற பதட்டமாவே இருக்கே.
என்ன மேடம் ஏதோ நினைக்கிறாப்புல இருக்கு. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சொல்ல முடியாத உணர்வு. ம், அப்படியா? பயமா இருக்கா? இல்லை, பயம்னு சொல்ல முடியாது, அது ஒரு உணர்வு. என்ன உணர்வோ அதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. இருக்கும், உங்களுக்கு இருக்கும். எனக்கு தானே இங்க வயிற்றுல நெருப்பு கட்டி போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆள் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.